குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.18 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if the function f r to r is defined by f of x, ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 2x plus 7, x less than minus 2. ரெண்டாவது x square minus 2, minus 2 less than or equal to x less than 3. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x minus 2 இன்டர்வல் பார்த்தீங்கன்னா x less greater than or equal to 3. நாலு சப்டிவிஷன் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of 4, செகண்ட் சப்டிவிஷன் f of minus 2, தேர்ட் சப்டிவிஷன் f of 4 plus 2 into f of 1, ஃபோர்த் சப்டிவிஷன் f of 1 minus 3 f of 4 by f of minus 3. இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. 0 போட்டுக்கோ. இந்த சைடு எல்லாம் நெகட்டிவ், இந்த சைடு எல்லாம் பாசிட்டிவ். அதாவது -1 -2 -3 -4 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே +1 +2 +3ங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். சம் பார்த்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்கான். என்னது 2x + 3 x less than -2ன்னு கொடுத்துட்டானா, அப்போ என்ன பண்ணுறோம், என்னென்ன வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா -3 -4 -5 -6, ஏன்னா less than -2ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -2 less than or equal to x less than 3ன்னு கொடுத்துட்டான். அப்போ இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டானா, அப்போ -2 போட்டுக்கோங்க. -1 0 1 2 3 வராது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் 3x - 2ன்னு கொடுத்துருக்கானா, x greater than or equal to 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of 4ன்னு கொடுத்துருக்கானா, அப்போ f of 4 இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. இங்கே தானே 4 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. என்னது 3x - 2 இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 × 4 - 2, 3 4s are 12 -2 பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of -2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ -2 எங்கே இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கா. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, x² - 2வா, அப்போ என்ன வரும், x² - 2னா எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், -2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா, -2 சிம்பிளிஃபை பண்ணால் 4 - 2 அதாவது 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, f of 4 அதே போல் +2 × f of 1. அப்போ 4 எங்கே இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கா. அதே போல் 1 இதில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ ரெண்டையும் அதை எழுதிக்கங்க. f of 4th ஒன் பார்த்தீங்கன்னா f of x = 3x - 2, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். அப்போ என்ன வரும், 3 × 4 -2வா, அப்போ என்ன வரும் 12 - 2 அதாவது 10. நெக்ஸ்ட்டு f of 1ன்னு கொடுத்துருக்கானா, அப்போ x² - 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா, எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ 1² - 2னா 1 - 2 சிம்பிளிஃபை பண்ணால் -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு f of 4 + 2 × f of 1, அதுதான் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணுறோம், 10 + 2 × -1 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டுக்கோ. சிம்பிளிஃபை பண்ணால் 10 - 2 அதாவது 8. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of 1 - 3 f of 4 by f of -3ன்னு கொடுத்துட்டோன்னா, அப்போ f of 1 என்ன வரும், x² - 2வா, x²க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 1² - 2 சிம்பிளிஃபை பண்ணால் 1²னா 1 -2னா -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of 4 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ தான் 10. f of -3 பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது 2x + 7, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -3. அப்போ 2 × -3 + 1 + 7 சிம்பிளிஃபை பண்ணால் -6 + 7 சிம்பிளிஃபை பண்ணால் 1. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க ஃபார்மேஷனுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 - 3 × 10/1, அதாவது -1 -30/1, அதாவது -31/1 சிம்பிளிஃபை பண்ணால் -31. ஓகேவா? புரியுதுங்களா?